நேரம் வந்து உணவு எந்த அளவுக்கு முக்கியமாக யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக பார்த்துடக்கூடாது, எதையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில தரவுகளை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல இருந்து ஐயையோ! டீ வேணாங்கிறாரு, பழத்தில் பிரச்சனைங்கிறாரு, சாக்லேட்டில் ப்ராப்ளம்ங்கிறாங்க, இப்படி எல்லாத்துக்கு பின்னாடி இப்படி இருக்குன்னா என்னத்தையா சாப்பிட்றது? அதில் சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு பொருளும் கிடையாதா அப்படின்னு பல கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். அதை தாண்டியும் பல சந்தேகங்களும் இருக்கும். அந்த சந்தேகங்களும் அந்த கேள்விகளும் என்ன இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி உங்களுடைய கேள்விகளை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் மீனா சரண்யா, ஃபர்ஸ்ட் இயர் விஸ்காம் பண்ணுறேன். ஹனி வந்துட்டு நிறையா நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. அது ஏன் நம்ம நாட்டில் தடை செய்யப்படல? ஏன்னா அது ஆக்சுவலி உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன கெடுதல் இருக்குது? நீங்கள் நினைக்கிற மாதிரி தேன் வந்து பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட பொருள் கிடையாது. ஒரு சில நாடுகளில் எக்ஸ்ட்ராக்டட் ஹனிம்பாங்க. அதாவது தேனை வந்து தேனி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து அது அடையில் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். சில நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேரடியாக தேனை வந்து மலர்கள்ல இருந்தே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதை வந்து அவங்க தடை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தேனில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் ஒரு சிலருக்கு ஒவ்வாமை கொடுக்கும். அந்த போலன் கிரைன்ஸ் வந்து பொதுவாகவே மலர்களில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் வந்து அலர்ஜிஸ் நிறைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியது. அது ஒருவேளை தேனில் சரியாக ஃபில்டர் பண்ணாமல் அதனுடைய தரத்தோடு இல்லாமல் இருந்தால் அதை வந்து தடை செய்கிறாங்க. மற்றபடி தேன் வந்து பெருவாரியாக தடை செய்யப்பட்ட பொருள் இல்லை. தேன் வந்து நம்மளுடைய பிரதானமான இனிப்பு அப்படின்னா முதல்ல ஞாபகம் வர வேண்டிய விஷயம் தேன் தான். அதுக்கப்புறம் தான் பனங்கருப்பட்டி, அதுக்கப்புறம் வந்து நாட்டு வெல்லம், அப்புறம் இலுப்பைப்பூ சர்க்கரை, இதெல்லாம் தான் இனிப்பு அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான விஷயம். தேன்கிற பொருள் வந்து வெறும் இனிப்பு மட்டும் தர்றதில்லை. இந்த தேனில் அந்த தேனீயுடைய அது சேகரித்து வரும் பொழுது, அது தன்னுடைய வாயில் வைத்து எடுத்துகிட்டு வரும் பொழுது, அதனுடைய பல உமிழ்நீர்களுடைய தேனீயினுடைய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல சத்துக்கள் அதில் இருக்குது, பல கனிமங்கள் இருக்குது. உடலுக்கு புற்றுநோய் வரைக்கும் விரட்டக்கூடிய தன்மையுள்ள பொருட்கள் தேனில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் தேன் வந்து மருத்துவ குணமுடைய பல மருந்துகளை வந்து எப்படி வந்து அலோபதியில் ஒரு மாத்திரை கொடுத்தாங்கன்னா அதோட விட்டமின் மாத்திரை சேர்த்து கொடுக்குறாங்களோ, அது மாதிரி அந்த காலத்தில் எல்லா பாரம்பரிய மருந்துகளும் தேனில் குழைச்சி கொடுக்குற ஒரு பழக்கம் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, தேன் வந்து அந்த மருந்தை வேகமாக உடம்புக்குள்ளே உட்கிரகிக்க வைக்கிறதுக்கும் ஒரு துணை மருந்தாகவும் பயன்படுதுங்கிறதையும் அன்றைக்கி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் எந்த பூவிலிருந்து ஒரு தேன் வருதோ, வெட்பாலை பூவிலிருந்து ஒரு தேன் வந்து அது ஒரு சுவை இருக்கும், மார்கழி மாதத்து தேன் ஒரு சுவை இருக்கும், அப்புறம் வெயில் காலத்தில் எடுக்கக்கூடிய ஒரு தேனுக்கு ஒரு சுவை இருக்கும். பக்கத்தில் என்ன மரங்கள் இருக்கிறதோ அதை பொறுத்து தேனினுடைய சுவை மாறும். எந்த பகுதியிலேருந்து வருதோ, மலை தேன்பாங்க, மலையிலிருந்து வரக்கூடிய தேனுக்கு ரொம்ப மவுசு அதிகம். இன்னும் சொல்லப்போனால் மனுக்கா ஹனி அப்படின்னு இருக்கு. நியூசிலாந்தில் மனுக்கா சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மனுக்காவுடைய ஹனி வந்து 100 ml வந்து பல $100 விற்பனை செய்யப்படுது. உலகத்தில் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஹனி மனுக்கா ஹனின்னு அந்த நாட்டுக்காரங்க அதை பெருசாக விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் எத்தனையோ பகுதிகளில் பலவேறுபட்ட தேன் நம்ம ஊர்லேயே இருக்குது. வேப்பம்பூ தேன் இருக்குது, கசப்பாக இருக்கும் அந்த தேன். வெட்பாலை தேன் இருக்கும், ரப்பர் மரத்து தேன் இருக்கும். அப்படி தேன் எந்த பூவிலிருந்து எடுக்கப்படுதோ அதை பொறுத்து ஒரு மருத்துவ குணம், எந்த பகுதியிலிருந்து வருதோ அதை பொறுத்து மருத்துவ குணம். அந்த அளவுக்கு தேன் வந்து மிக மிக ஒரு முக்கியமான பொருள். உங்களுக்கு சில மகரந்தங்களானால் ஒரு நேரடியாக ஒவ்வாமை இருக்குது அப்படின்னு மருத்துவ ரீதியாக சொல்லி அந்த மகரந்த பூ வந்து தேனில் இருந்தால் மட்டும்தான் அது தவிர்க்கப்பட வேண்டுமே ஒழிய, தேன் வந்து தினசரி குழந்தையிலிருந்து வயசான வரைக்கும் எல்லாரும் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள். நான் நமிதா, விஸ்காம் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் இயர்ஸில் மெடிசன் வச்சு தான் உயிரே வாழ முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் மெடிசன்ஸே ஒரு ஸ்லோ பாய்சன் தான். ஸோ என்ன பண்ணுறது இப்போ? அதுக்கு தான் நம்ம ஊரில் தமிழில் ஒரு பழமொழி உண்டு. என்ன அப்படின்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிம்பாங்க. உணவு தான் முதல் மருந்து. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பிட்ற உணவு நமக்கு இப்போ இருக்கிற நோயை குணப்படுத்தணும். இனிமேல் நம்ம மரபு ரீதியாக ஒரு நோய் வர்றதா இருந்துச்சுன்னா அந்த நோயையும் வந்து வராமல் காத்து கொள்ளணும். ஒருவேளை ஏதாவது ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கோன்னா அந்த மருத்துவத்திற்கு இணையாக துணையாக இருந்து
வேகமாக அந்த மருந்து வேலை செய்வதற்கும் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு வந்து உணவை நம்ம ஊர் மக்கள் அன்றைக்கே உணவே மருந்து அப்படின்னு வரையறுத்திருக்காங்க. இந்த மாதிரி உணவுக்கு வந்து ஒரு டெஃபனிஷன் சொன்னது உலகத்தில் யாருமே கிடையாது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சமீபத்தில் வந்திருக்கு, என்னென்னா ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிம்பாங்க. இது வந்து 1985-90களில் ஜப்பானில் கியோட்டோ பல்கலைக்கழகம் உணவியல் ஆராய்ச்சியில் உருவாக்கின ஒரு சொல். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனல் ஃபுட்டுனா ஒரு உணவுங்கிறது வெறும் நமக்கு கலோரி கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கோ இல்லை நமக்கு தேவையான பொழுதில் எனர்ஜி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அது ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு நோய் வராமல் தடுப்பதற்கு, வந்திருக்க நோயை வேகமாக போகிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ப்ரோஆக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கணும். அந்த பொருள் தான் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தாங்க. இதே விளக்கத்தை நம் தமிழ் முன்னோர்கள் மிகச்சிறப்பாக உணவே மருந்து அப்படின்னு ஒரு வார்த்தையில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி இது எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலோடு இப்போ இணைஞ்சிருக்குங்கிறத புறநானூரில் ஒரு வரி உண்டு, உணவினப்படுவது நிலத்தோடு நீரே. ரொம்ப ரொம்ப ஒரு மிக நுண்ணிய ஒரு நுண்ணறிவோடு பார்க்க வேண்டிய ஒரு பார்வை அந்த வரியில் இருக்குது. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இந்த பூமியும் தண்ணீரையும் சுத்தமாக சரியாக வைக்காமல் எந்த உணவையும் சரியாக கொண்டு வர முடியாதுங்கிறதுக்கு அந்த வார்த்தையை விட மிக ஒரு அர்த்தம் தரக்கூடிய பொருளை உலகத்தில் எந்த மூலையிலையும் யாரும் சொல்லலை. அந்த அளவுக்கு உணவு தான் மருந்து, முதல் மருந்து அதுதான். நம்ம காலையில் என்ன பானம் சாப்பிட்றோம், மத்தியானம் என்ன சாப்பிட்றோம், பசிக்கும் ருசிக்கும் சிற்றுண்டிக்கு என்ன சாப்பிட்றோமோ அதுதான் முதல் மருந்து. நீங்கள் சொன்ன மாதிரி மெடிசின் அப்படின்னாலே அது வந்து ஒரு சிறிய நச்சுத்தன்மையை உடம்புல கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு உயிருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிற சமயத்தில் மிக குறைந்த காலத்திற்கு ஒரு விபத்து சார்ந்த ஒரு நேரத்தில் எதிர்பாராத ஒரு நோய் தாக்கு வரும் பொழுது மட்டும் மருத்துவம், அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, நவீன மருத்துவமோ பிற மருத்துவங்களோ, அது மிக தேவையின் பொருட்டு குறைந்த காலத்துக்கு எடுக்கணுமே ஒழிய காலம் பூரா காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டுன்னு இவ்வளோ ஆனால் கொத்து கொத்தாக மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதிலிருந்து விலகி உணவில் நான் அக்கறையோடு இருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த ஸ்லோ பாய்சனிங் வந்து நம்ம உடம்புல நிகழாது, பல நோய்கள் வராமல் நம்ம காத்துக்கொள்ளலாம். என் பேர் ஹர்ஷினி. இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெளிநாட்டு உணவை நம்ம தடை செய்யணும். நான் ஒத்துக்கிறேன், நம்ம உணவும் அப்படி தான் இருக்குது சார். இப்போது பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் பிராண்ட்ஸ்லாம் போக வேணாம், காய்கறி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கணும், அதனால ஸ்ப்ரே பண்ணுறாங்க. வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா கலரில் போட்டு முக்கி எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உப்பு தண்ணி போட்டு கழுவி எடுத்துகிட்டு சமைச்சி சாப்பிட்றோம். ஆனால் புடலங்காய், சொரக்காய் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோன், ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்லேயே ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ அது நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. நான் எப்பொழுதும் வெளிநாட்டு உணவு மட்டும் சொல்லலை, நமக்கு முன்னால் வைக்கக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சரி, அது உள்ளூரில் விளைஞ்சாலும் சரி வெளிநாட்டில் விளைஞ்சாலும் சரி, அந்த உணவினுடைய தரத்தையும் அந்த உணவினுடைய மேலே பூசி இருக்கிறதோ இல்லை உள்ளே கலந்துருக்கிறதோ உருவாகி வரும்போது அதில் தெளிக்கப்படக்கூடிய விஷயங்கள்லையோ அத்தனையிலையும் அக்கறை இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் எல்லாம் பளபளப்பாக வர்றது, இல்லை அதில் பூச்சி இல்லாமல் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன பயன்படுது? பெரும்பாலும் உரங்களும் பூச்சிக்கொல்லி ரசாயனங்களும் தான். இன்றைக்கி இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை உணவுகளுமே கிட்டத்தட்ட வீரிய ஹைப்ரிட் வெரைட்டியை சேர்ந்ததான். பழைய நாட்டு உணவுகள்லாம் கிடையாது. அன்னைக்கு இருந்த தக்காளி பழம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற பால் மாதிரி ஹார்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் தக்காளி கார்க் பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி, இல்லைன்னா நம்ம கிரிக்கெட் பந்து மாதிரி கடினமாக இருக்கும். இன்றைக்கி அப்படியே இருக்குது தக்காளி? அப்படி கிடையாது. அன்னைக்கு இருந்த வாழைப்பழத்தில் ஃபுல்லாக உள்ள விதை இருக்கும். இன்றைக்கி வாழைப்பழத்தில் விதையை நம்ம பார்க்குறோமா? நாட்டு வாழைப்பழத்தில் மட்டும் கொஞ்சம் போல் துளி துளியாக கருப்பு புள்ளிகள் தெரியும். மற்றபடி பெரும்பாலான உணவுகள், காய்கறிகள் எல்லாம் ஹைப்ரிடைஸ்டு தான். இப்படி ஹைப்ரிடைஸ்டாக ஏன் வந்தது அப்படின்னா, நிறைய உற்பத்தி கொடுக்கணும், நிறைய மக்கள் தொகை ஆகிடுச்சு, அதனால் உற்பத்தியை பெருக்கணுங்கிறதுக்காக பல வீரிய ரகங்களை எல்லாம் ஒன்றாக்கி ஹைப்ரிடைஸ்ட் வெரைட்டி வந்துச்சு.
இந்த ஹைப்ரிடைஸ் வெரைட்டி வந்த உடனே அந்த ஹைப்ரிட் தாவரங்களை உற்பத்தி செய்வதற்கு பயிராக்குவதற்கு நிறைய உரமும் நிறைய பூச்சிக்கொல்லிகளும் தேவைப்பட ஆரம்பிச்சிது. ஒரு பாரம்பரிய நாட்டு அரிசியை நெல் ரகத்தை விளைவிக்கிறதுக்கு உரமோ பூச்சிக்கொல்லியோ அவ்வளோ தேவையில்லை. அதே வீரிய உட்ரகம் வந்த உடனே அந்த நெல்லை விளைவிக்கணும்னா அந்த நெல்லை நோக்கி நிறைய பூச்சி வர ஆரம்பிச்சிது. அப்போ அதுக்கு பூச்சிக்கொல்லி தேவைப்பட ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு பக்கம் மனிதன் தன்னுடைய லாப வெறிக்காக வணிக லாபத்துக்காக செய்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதனால் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறிகள் கீரைகள் எல்லாத்துலேயுமே இப்படியான பூச்சிக்கொல்லி துணுக்குகளோ இல்லைன்னா பளபளன்னு வர்றதுக்காக அதில் செலுத்தப்பட்ட ஹார்மோன்கள் மாதிரியான ஹார்மோன்களில் நிறைய ஊக்கிகளை சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் வருது. அதனால தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கை உரங்களை வைத்து இயற்கை ரசாயனங்களை இயற்கையில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை வச்சு உற்பத்தி செய்கிற விவசாயத்துக்கு நம்ம திரும்பணும். அது உடனடியாக ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. 100 கோடி மக்கள் இருக்கிற பகுதியில் மெல்ல மெல்ல அந்த மாற்றம் நடக்கணும். அந்த மாற்றத்துக்கு நாம் வித்துடணும். அது எப்போங்க மாறுறது, என்றைக்கு அத்தனை பேருக்கு இயற்கை உணவில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டே இருந்தால் அந்த புள்ளி மாறவே மாறாது. அந்த மாற்றத்தை நோக்கி தான் போகணும். எந்த பொருள் அது உள்ளூர்லேருந்து வந்தாலும் சரி வெளியூரில் வந்தாலும் சரி அது சூழலுக்கு கேடாக இருக்கா நம்ம உடம்புக்கு கேடான்னு பார்த்து தான் சாப்பிடணும். இன்னொன்று, உணவில் நம்ம அழகை பார்க்கக்கூடாது. நீங்கள் அப்படியே சில்கி பாலிஷ் போட்டு வெள்ளை வெளையர்னு அரிசி எதுக்கு? அந்த அரிசி சினிமாலையா நடிக்க போகுது? அந்த நம்ம சாப்பிட போகிற அரிசி நல்ல ஒரு சத்தான அரிசியாக இயற்கை உரத்தில் வளைஞ்சதா கவுனி அரிசியாக கருப்பாக இருக்கட்டுமே. அரிசி கருப்பாக இட்லி சாப்பிட்டா நம்ம என்ன ஆகிட போகிறோம்? எதுக்கு இந்த வெள்ளை வியாதி? வெள்ளை வெளியேறுன்னு இருக்கணும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் நினச்சதனோட விளைவு தான் வெள்ளையாக ஆவியாக போகிறதுக்கான எல்லா வழியும் நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மக்கள் விவசாயத்தை எப்படி பார்த்தாங்கன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் தன்மையோடு இருந்தாங்க. அந்த கிளிக்கு கொஞ்சம் உணவு வேணும், குருவிக்கு கொஞ்சம் உணவு வேணும், வந்து போகிற எலிக்கு கொஞ்சம் உணவு வேணும், அங்கே இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எல்லாவற்றிற்கும் உணவு இருந்துச்சு, நமக்கும் இருந்துச்சு. நம்ம பூச்சியை கொல்லு, புழுவை கொல்லு, பறவைகளை அண்ட விடாத, எலியை விடாத, இப்படி எல்லாத்தையும் பண்ண பூ உலகு அப்படின்னாலே அது மனுஷனுக்கானது. இந்த பூமியில் விளையிற எல்லாம் எனக்கு தான், இது ஏன் காலனி, ஏன் பேட்டை, நான் தான் தாதா அப்படின்னு நினச்ச மனோபாவத்தில் அத்தனையும் விரட்ட அதெல்லாம் சேர்ந்து நம்மளை விரட்டதுக்கு தயாராகிடுச்சு. ராஜேஸ்வரி, என்னோட கொஷின் என்னென்னா, பெண்கள் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது? பொதுவாக பெண்கள்னா அவங்களுடைய வயது இருக்குது. அதாவது பெண்கள்னு நம்ம எடுத்துக்கும் போது அவங்க மெனார்க் டு மெனோபாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை இப்போ சிறு குழந்தைங்கள்லாம் பெருவாரியாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். மெனார்க்லேருந்து மெனோபாஸ் அப்படின்னா 12 வயசு 11 வயசுலேருந்து 48 49 வயது வரைக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பிரத்யோகமான உணவுகள் அவசியம். ஒரு காலத்தில் 14 வயது இந்திய பெண்கள் 14 வயதில் பூப்படைஞ்சாங்க. இன்றைக்கி பெருவாரியான பெண் குழந்தைகள் 11 12 மாதவிடாய் துவங்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, சிறு குழந்தையாக இருக்கும்போதே அதிக ஊட்ட உணவுகள் கொடுக்கப்படுது. பூப்படையும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு ஹார்மோன்கள் வந்துடுது. ஆனால் அவங்களுடைய உடல் உறுப்பு உள் உறுப்புகள் கருப்பை, சினைப்பை, கருக்குழல் இதெல்லாம் முழுசாக நல்லா வளர்ந்துருக்காது. நிறைய சாப்பிட வேண்டியது உளுந்து பெண்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அதையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, மாதவிடாய் காலத்தில் எள்ளு ஒரு 4 நாள் மாதவிடாய் இருக்குன்னா அந்த 4 நாட்களில் எள்ளு பொடி வச்சு சாப்பாடு சாப்பிட்லாம். எள்ளு துவையல் அரைச்சி எடுத்து சாப்பிட்லாம். எள்ளை ஏதாவது உணவில் சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் முடிஞ்சு ஒரு 5ஆவது நாள்லேருந்து 15 நாள் ஒரு 10 நாட்களுக்கு நிறைய உளுந்து சேர்க்கலாம். உளுந்தை உளுந்தங்களியாவோ இல்லை உளுந்த கஞ்சியாவோ முழு உளுந்தை அரைச்சி, உளுந்துன்னா தொலி நீக்கக்கூடாது, கருப்பு தொலியோடு இருக்கக்கூடிய உளுந்து தான் சிறப்பு. தொலியை நீக்கிட்டு அதில் பல சத்துக்களை நம்ம இழந்துடுறோம். இன்றைக்கி நிறைய உருட்டு பருப்புன்னு வெள்ளை கலரில் தான் உளுந்து கொடுக்குறாங்க. உளுந்துனாலே இன்றைய குழந்தைகள் வெள்ளை வெள்ளையன்னு இருக்குமே அதானே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் இருக்குது. ஆனால் உளுந்து அப்படின்னா கருப்பு தொலியோடு இருக்கணும். அந்த தொலியோடு இருக்கக்கூடிய உளுந்தில் உளுந்தங்கஞ்சி, உளுந்த வடை, உளுந்த தோசை இது மாதிரி ஏதாவது ஒரு உணவை அந்த 10 நாட்களில் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சப்பாத்திக்கு தால் செய்கிறீங்க, அந்த தாலில் கொஞ்சம் பாசிப்பயிரும் கொஞ்சம் உளுந்தும் சேர்ந்து செஞ்சோன்னா அந்த பெண் குழந்தைக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். 15லேருந்து அடுத்த மாதவிடாய் வர்ற காலத்தில் நிறைய வெந்தயம் எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் நல்லா இந்த எள்ளு உளுந்து வெந்தயம்ங்கிற அந்த சுழற்சியில் அதை எடுத்தோன்னா அந்த பெண்ணுக்கான முட்டை வளர்கிறதுக்கு,
அந்த எண்டோமெட்ரியம்ங்கிறது கருப்பைக்கு உள்ளே இருக்கிற அந்த படலம் மென்ஸ்ட்ரோம் அப்படின்னு மாதவிடாயில் சமயத்தில் நம்ம பார்க்குற குருதிங்கிறது அந்த எண்டோமெட்ரியம் தான். அது ஹெல்த்தியாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் அந்த சுழற்சி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க பருவ காலத்துக்கு, அதாவது ஒரு பாலூட்டி கொண்டு இருக்கிற பெண் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் புரதச்சத்து, மீன்களில் நல்லா சுறா மீன் புட்டு, வெள்ளைப்பூண்டு குழம்பு, வெந்தய குழம்பு இது மாதிரி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் ஒரு மாதவிடாய் ஒட்டி இருக்கிற சமயம், முடிவை ஒட்டி இருக்கிற சமயம்னா கூடுதலாக கால்சியம் வேணும், மோர் நிறைய எடுத்துக்கொள்ளணும். கம்பஞ்சோறு நல்லா எடுத்துக்கொள்ளலாம். கம்பில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து ரெண்டுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்போ கம்பஞ்சோறு, கம்பங்கூழ், இது மாதிரி எள்ளு துவையல், கருவேப்பிலை பொடி, அத்திப்பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் பெண்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். சார் இப்போ காயாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஏதாவது கலக்குறாங்க சார். இப்போ இப்படி இருக்க நிலமையில யாரையுமே நம்பாமல், எதையுமே நம்பாமல் நம்மளே வீட்டிலே எல்லாத்தையும் இது பண்ணுறதா சார்? இல்லை, இது ரொம்ப ஒரு சர்ச்சையான ஒரு கொஸ்டின் தான். எதைத்தான் நம்புறது, எதைத்தான் சாப்பிட்றது? நீங்கள் சொல்லதை பார்த்தா எல்லாமே குப்பையாக இருக்குது. அப்போ அப்படி இந்த கேள்வி எல்லாரும் முன்வைக்கிற கேள்வி தான். ஆனால் ஏதாவது ஒரு புள்ளியிலேருந்து இந்த சிக்கலை அவுத்து தான் ஆகணும். முதல்ல ஒரு விழிப்புணர்வு, இதில் எல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தவறு செய்வர்களை நேர்கொண்டு கேட்கக்கூடிய ஒரு துணிவு நமக்குள்ளே வரணும். அந்த துணிவு ஒரு பெரிய மக்கள்கிட்ட வந்து இது வேணாம், கடைசியில் நுகர்வோர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா எங்கே கொண்டு வர போகிறாங்க? இதை யாரும் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு வேளை தமிழ்நாட்டில் ஒரு 6 கோடி மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம், இதில் இவ்வளோ குப்பை இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இந்த பொருளை நம்ம எல்லோரும் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு எடுத்தோன்னு வைங்க. ஒரு நாள், ஏன்னா ஒரு நாள் எல்லோரும் மெழுகுவர்த்தி பிடிக்கிறோம், ஒரு நாள் போய் மராத்தானுக்கு நடக்கிறோம், ஒரு நாளைக்கு போய் ஏதோ ஒரு நம்மளுடைய சீற்றத்தை காட்டுறோம் இல்லையா? அப்படி ஒரு சீற்றத்தை ஒரு நாள் இந்த பொருளை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நஷ்டம் வரும். அப்போ அதை உற்பத்தி செய்கிறவங்க யோசிப்பாங்க, வேணாம்ப்பா, இவன் வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம இந்த நாட்டுக்கு, இந்த ஊருக்கு இதை நுகர்வு பண்ண முடியாது, அப்போ உற்பத்தியை பண்ண வேண்டான்னு ரிவர்ஸில் அது தேவையில்லைங்கிற ஒரு விஷயம் வரும். முதல்ல அந்த மாதிரியான விழிப்புணர்வு வேணும். ரெண்டாவது, நாம் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நான் விஸ்காம் படிக்கிறேன், நான் கேமரா பற்றி யோசிப்பேனா, இதை பற்றி யோசிப்பேனா, எனக்கு வச்சுருக்க சாப்பாடை பற்றி எப்படி யோசிக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த அவங்கவுங்க துறை சார்ந்து அதை மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியும்னு நிற்க முடியாது. ஊரில் இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு மாடித்தோட்டம் போடுறேன் எங்கள் வீட்டில். அந்த மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் தக்காளி பழம், 2 கீரை என்னால் பண்ண முடியும். அதை நான் என் சமையலுக்கு பயன்படுத்துகிறேன். எங்கள் தெருவில் இருக்கிற எங்கள் மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் இதை பண்ணுறோம். என் கல்லூரியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தோட்டத்தில் நாங்கள் எங்களுக்குரிய காய்கறிகளை வந்து இயற்கை முறையில் கொண்டு வரோம். இப்படியான பரவல் உங்கள் கல்லூரி பண்ணோடனே உங்கள் மாவட்டத்தில் இருக்க ஒரு 50 கல்லூரி பண்ணுவாங்க, அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்க அத்தனை மாவட்டங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு மாற்றம் என்பது ஒரு துளியில் விளைஞ்சு அது மடமடன்னு பரவுறதுக்கு தான். ஸோ அப்படி நாம் சில விஷயங்களை செய்து தான் ஆகணும். சார், என் பேர் பிரியா, நான் சாஷன் ஜெயின் காலேஜில் படிக்கிறேன். பால் பற்றி பேசுனீங்களே சார், அதில் வந்து பாலில் என்ன கெடுதல்? பால் வந்து ஒரு பெரிய உலகம் முழுக்கவே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பொருள் தான். நம்மெல்லாம் வந்து வீட்டில் அம்மாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பால் சாப்பிட்டா தான் போஷாக்காக இருக்க முடியும், உடம்புக்கு நல்லதுன்ட்டு. ஆனால் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த பால் எப்படி வந்து ரொம்ப வலியுறுத்தப்பட்டுச்சுன்னு வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா 1930 வரைக்கும் இந்த பேச்சு கிடையாது. 30கள், அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடையிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போகிறோம் பொட்டியை கட்டிட்டுன்னு இங்கிலீஷ்காரன் முடிவு பண்ண உடனே, இங்கிலீஷ்காரன் எந்த ஊர்லெல்லாம் இருந்தானோ அங்கே வந்து பால் வந்து மிக முக்கியமான வாணிப பொருள். அவங்ககிட்ட தான் மிகப்பெரிய பாலுடைய சந்தையே இருந்துச்சு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி மக்களை விட்டுட்டு, அப்போ 40 கோடி மக்களை விட்டுட்டு போகிறோம், இவங்கள எல்லாரையும் பால் சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக இந்தியாவினுடைய உணவு கொள்கையில் அவங்க வந்து பாலை கொண்டு வராங்க. பாலில் இவ்வளோ நல்ல புரோட்டீன் இருக்குது, இவ்வளோ கால்சியம் இருக்குது, இந்த புரதங்கள்லாம் உடலை வந்து நல்லா வளர்க்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பால் அருந்த வேண்டும்னு இந்திய உணவு கொள்கையில் வணிகத்திற்காக வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது தான் பால். அதுக்கப்புறம் தான் அந்த தலைமுறைகள் தெரிய ஆரம்பித்தாங்க, ஓ பால் அப்போ ரொம்ப முக்கியமான பொருள் போல் இருக்குது. இப்போ தொடர்ந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காருன்னு வைங்க, இது ரொம்ப நல்லது, ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறாரு, ஒரு பெரிய அறிவியலாளர் சொல்கிறாங்க, நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம்.
சரி இது நல்லது தான், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலான்ட்டு. அப்படியே வந்து பாலை வந்து பாலுக்கான சந்தை, பால் பவுடருக்கும் பாலுக்கான சந்தைக்காக உள்ள திணிக்கப்பட்டது தான் பால். உண்மையிலேயே பாலூட்டிகள் எல்லாருக்கும் அதனோட பால் அதுக்கு தேவை. மனிதனுக்கு நமக்கு தாய்ப்பால் போதும். நம்ம 1.5 வயது வரைக்கும் 2 வயது வரைக்கும் தாய்ப்பால். எல்லாரும் பால் அருந்த வேண்டும்னு இந்திய உணவு கொள்கையில் வணிகத்திற்காக வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது தான் பால். அதுக்கப்புறம் தான் அந்த தலைமுறைகள் தெரிய ஆரம்பித்தாங்க, ஓ பால் அப்போ ரொம்ப முக்கியமான பொருள் போல் இருக்குது. இப்போ தொடர்ந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காருன்னு வைங்க, இது ரொம்ப நல்லது, ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறாரு, ஒரு பெரிய அறிவியலாளர் சொல்கிறாங்க, நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். சரி இது நல்லது தான், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலான்ட்டு. அப்படியே வந்து பாலை வந்து பாலுக்கான சந்தை, பால் பவுடருக்கும் பாலுக்கான சந்தைக்காக உள்ள திணிக்கப்பட்டது தான் பால். உண்மையிலேயே பாலூட்டிகள் எல்லாருக்கும் அதனோட பால் அதுக்கு தேவை. மனிதனுக்கு நமக்கு தாய்ப்பால் போதும். நம்ம 1.5 வயது வரைக்கும் 2 வயது வரைக்கும் தாய்ப்பால் எடுக்கும், அதுக்கப்புறம் திட உணவுக்கு போகலாம். அப்படித்தான் வந்து வடிவமைக்கப்படும். எந்த மாடாவது போய் ஒரு நாயோட பாலையவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சிங்கம் வந்து ஒரு யானையோட அப்படி எடுத்துகிட்டு இருக்கா, அப்படிலாம் எங்கேயும் கிடையாது. ஆனால் நம்ம மட்டும்தான் விட்டா டைனோசரஸை வச்சு கூட கட்டி வச்சு கறந்து அதை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம இருக்கோம். நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய பகுத்தறிவையும் நம்மளுடைய தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரே பூமியில் இருக்கக்கூடிய கூட்டம் நம்ம மட்டும்தான். இதில் என்ன இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பாலை செரிக்கக்கூடிய நம்ம சாப்பிட்ட பாலை செரிக்கிறதுக்கூடிய நொதிகள், அதுக்கான ஜீரண மண்டலம் விஷயங்கள் எல்லாமே ஒரு 1.5-2 வயது வரைக்கும் வலுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாமல் இருக்காது. நல்ல வலுவாக இருக்கிறது 1.5-2 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது ஒரு பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் நிறையா சொல்கிறாங்க. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். மசாய் அப்படின்னு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. நம்ம ஒரு ரஜினிகாந்த் படத்தில் கூட அந்த படம் மறந்து போச்சு, ஒரு பாட்டில் வந்து அந்த பழங்குடியினர்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மசாய் பழங்குடியினர் வந்து அவர்கள் காலத்தில் அவங்க தாய்ப்பாலுக்கு அப்புறம் எந்த பாலும் அவங்க குடிக்கிறதில்ல. அவங்க மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அட்டாப்சி ஸ்டடீஸ், அவங்க மரணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களுடைய இதயத்தை ஆய்ந்து பார்த்ததில் இதயத்துக்குள்ள அந்த மசாய் இனத்தின் இதயத்தின் உள்ள போகக்கூடிய கரோனரி ஆர்ட்ரிமாங்க, அந்த இதயத்துக்கு ரத்தம் செலுத்தக்கூடிய அந்த ஆர்ட்ரிக்குள்ளே எங்கேயுமே கொழுப்பு படிதல் இல்லை. அதை எப்படி இன்ஃபர் பண்ணுறாங்கன்னா, இந்த மசாய் பழங்குடியினர் பால் அருந்தாததுனால அவர்களுக்கு இதய நோய்கள் வர்றதில்லை அப்படிங்கிறத முதல்ல அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்கவே இப்போ எல்லாம் வேகன் ஃபுட்டுன்னு ரொம்ப பிரபலமாயிட்டே இருக்குது. அவங்க பால் யாருமே அருந்துறது கிடையாது. இந்த வேகன் ஃபுட் எடுக்கிறதுனால, பால் அருந்தாததுனால உடலுக்கு வந்து பல்வேறு நன்மைகள் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நிறைய அறிவியல் கருத்துக்கள் வருது. ஒன்று அலர்ஜி, இன்னொன்று இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வரல அப்படின்னு. ஸோ அதனால் பால் வந்து ஒரு கட்டாயம் சாப்பிட வேண்டிய அவசிய பொருள் இல்லை. அப்போ சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கருத்து என்னென்னா, உங்களுடைய மருத்துவர், நீங்கள் வந்து உங்களுக்கு கால்சியம் குறைவாக இருக்குது, உங்களுக்கு இந்த கேஸின் புரதம் குறைவாக இருக்குது, இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், அதனால் தவறு வராது. ஆனால் அது தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன், அதுதான் எனக்கு ஒரே ஊட்டப்பொருளுங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது. பால் ஒரு மருந்தாக பயன்படுத்தி கொள்ளலாம், ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அன்றாட ஸ்டேப்பிள் ஃபுட்டாக அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பாலில் தான் அவ்வளோ பிரச்சனை. ஆனால் மோரை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மோர் வந்து மிக அவசியமான ஒரு பொருளாக இருக்குது. உடனே சிலர் கேட்பாங்க, அதுவும் பாலில் இருந்தானே சார் வருது, பால் நல்லது இல்லை ஆனால் மோர் நல்லதுன்னா என்ன சார் லாஜிக் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் நிச்சயமாக பால் வேறு மோர் வேறு. மோரில் வந்து அது மோராக பாலிலிருந்து அது மோர் வந்ததுக்கப்புறம் அதில் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல நுண்ணுயிர்கள் அதில் இயல்பாக கிடைக்குது. லாக்டோபாசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ஜீரணத்தை சரி பண்ணி நமக்கு வாயில் புண்ணு வராமல், ஜீரணத்தின் போது அமிலத்தினால் குடலுக்குள் புண் ஏற்படாமல் பாதுகாக்கிறது மோர் மட்டும்தான். அது மட்டுமல்ல, நம்ம உடலுடைய சூடை, அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட், சூடுனா நம்ம பார்க்குற டெம்பரேச்சரில் உடல் அதனுடைய மெட்டபாலிசத்தில் உருவாகிற சூடு அதிகமாக இருக்காமல், ரொம்ப சூடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து உடல் மெலிந்து வெள்ளைப்படுதல் மாதிரி நோய் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த சூடு இருக்கிறதுனால வயிறு புண்கள் ஏற்பட்டு இறைப்பையில் குடலில் புண்கள் ஏற்படும். அதெல்லாம் போக்குறது மோர் மட்டும்தான். நிறைய பெண்கள் கேட்பாங்க, கால்சியத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, நான் வெஜிடேரியன், எனக்கு வந்து ஒன்லி வந்து மோர் பால் மட்டும்தான் கால்சியம்பாங்க. ஒரு கோப்பை மோர் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸில் 200 ml மோர் இருக்குது அப்படின்னா அந்த மோரில் வந்து கிட்டத்தட்ட 260 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும். ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு 1 கிராம் கால்சியம் வேணும். ஒருவேளை மெனபாசல் உமன் 45 வயதை ஒட்டியிருக்காங்க, கொஞ்சம் கால்சியம் கூடுதலாக வேணும்னா 1200 மில்லிகிராம் 1.2 கிராம் வந்து கால்சியம் வேணும்.
ஒருவேளை அவங்க 2 கோப்பை மோர் குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 400 ml மோர் குடிச்சிட்டா 260, 660, 520 மில்லிகிராம் கால்சியம் அந்த 2 கோப்பை மோரில் கிடச்சிடும். அதுக்கப்புறம் மற்ற காய்கறி கீரையிலேருந்து அழகாக அவங்களுக்கு கால்சியம் கிடைக்கும். தனியாக கால்சியம் மாத்திரை வந்து தேவையில்லை. அந்த அளவுக்கு மோர் வந்து மிக மிக உடலுக்கு தேவையான பொருள். இன்னும் சொல்லப்போனால் பாலினுடைய வகைரா எல்லாம் எடுத்து, பால், தயிர், வெண்ணெய், பன்னீர், எல்லாம் நெய், வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து வச்சோன்னா அதில் மோர் தான் மிகச்சிறந்தது, எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு. சார் என் பேர் எழில். எங்கள் வீட்டில் எப்பயும் சொல்லுவாங்க பசிக்கிறப்ப பசிக்காக சாப்பிடு, ருசிக்காக சாப்பிடாதன்ட்டு. ஆனால் ருசியே இல்லைன்னா பசிக்கவே மாட்டேங்குது சார். அது என்ன சார் பண்ணுறது? ரொம்ப சூப்பரான கேள்வி. இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பசிக்காக சாப்பிடு, ருசிக்காக சாப்பிடலன்னு அப்பா திட்டுறாரு. ஆனால் எனக்கு ருசி இல்லைன்னா பசிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க இல்லையா. இந்த ருசி இல்லைன்னா பசிக்கவே மாட்டேங்குதுங்கிற விஷயம் உங்கள் உடம்பு சொன்ன விஷயம் இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே புகுத்தப்பட்ட விஷயம். இல்லை சார், அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒன்று பசிக்கணும், அதுவும் பசிக்கவும் மாட்டேங்குதே சார். இது ஒரே இடத்துலேருந்து ஆரம்பிச்சு, கோழிலேருந்து முட்டை வந்ததா கதை தான். என்னென்னா ஒரு காரணம் ஒரு இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்க முடியும். கண்டிப்பாக நம் உடல் உழைப்புக்கு ஏற்ற பசி வரணும். வரலைன்னா ஒரு நோய், இல்லைன்னா நீங்கள் வேலை செய்யலைன்னு அர்த்தம். ரெண்டில் ஏதோ ஒன்று தான். நம்ம செய்கிற வேலைக்கு, அது மூளை சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி, அதுக்கான ஆற்றலை தூண்டுவிக்கிறதுக்கு மூளையிலேருந்து வர்ற காலில் தான் அமிலம் சுரக்கிறது. அந்த மூளையிலேருந்து எப்போ உனக்கு குளுக்கோஸ் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் பேட்டரி சார்ஜ் போயிடும், செத்து போயிடுவேன், டகால் நீ வந்து வேணும்னு அது வந்து பிளிங்க் பண்ண ஆரம்பித்த உடனே அமிலம் வந்து உள்ளே சுரக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கான பசி. அப்படி பசி வரல அப்படின்னா ஒரு வேளை வந்து ஜீரணம் சரியாக இல்லை, அஜீரணம் சரியாக ரொம்ப இருக்குது, உட்கிரகிக்கிற நொதிகள் இல்லை, இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இந்த ருசி இல்லைன்னா எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுங்கிறது வந்து எப்படின்னா மனம் பதிஞ்ச விஷயம். நிறைய நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ருசிங்கிற விஷயம் எப்படி வரும், பரிச்சயத்தின் மூலமாக வரும். ஒரு நாள் ஒரு அல்வா சாப்பிட்ருப்போம். அந்த அல்வா சாப்பிட்ட உடனே மூளைக்குள்ளே ஒரு பல்ப் எரியும். சூப்பராக இருக்கே அப்படின்னு ஒரு பல்ப் எரிஞ்ச உடனே அடுத்த தடவை அல்வா கடையை தாண்டி போகும்போது அந்த அல்வா வாங்கலாமே, அது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம போய் அந்த மூளை வந்து, மூளையில் ஒரு என்டார்ஃபின் ரிலீஸ் ஆனது ஞாபகத்தில் இருக்கும். என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆனது ஞாபகத்தில் இருக்கிறதுனால அடுத்த தடவை அல்வா பார்த்த உடனே அந்த என்டார்ஃபின்ஸ் போய் சொல்லும், டேய் வாங்கி சாப்பிட்றா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா, நீங்கள் ருசிச்செல்லாம் பார்க்க வேண்டாம், டக்குன்னு ஒரு ஊடகத்தில் பார்க்குறீங்க. நமக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் வீரர் ஒரு சிக்ஸர் அடித்த உடனே ஒரு சந்தோஷம் நம்ம பார்க்குறோம். அவர் அடித்த உடனே இந்த சிக்ஸருக்கு காரணம் நான் இந்த சூயிங்கம் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த பரவசம் வந்து கண்கள் மூலமாக மூளைக்குள்ளே போயிடுது. கண்களில் பல வண்ணங்களில் பார்த்த அந்த ஒரு விஷயம் வந்து மூளைக்குள்ளே போய் அங்கே என்டார்ஃபின்ஸை ரிலீஸ் பண்ணுது. அதனால் இவன் வந்து ருசிச்சே பார்த்ததில்லை, அதை சுவைத்து பார்த்ததில்லை. ஆனால் கண்கள் அதை ரசித்ததுனால, அந்த இசை ரசித்ததுனால, மனம் அதில் லயிச்சதுனால மூளையில் பல்பு எரிஞ்சிச்சு. உடனே அந்த பல்பு எரிஞ்ச உடனே இவன் வந்து அதை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது கசந்தாலும் சரி, விளங்காமல் இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டு பேதி ஆனாலும் சரி, ஏன்னா பல்பு எரிஞ்சிருக்கே அதை சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அது பழக ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த பழக்கத்தினால அந்த ருசி வர ஆரம்பிச்சிருது. ஸோ இங்கே பிரச்சனை வந்து அந்த பொருள் கொடுத்த ருசி இல்லை, மனம் அதில் லயிச்ச விஷயம். அப்போ நம்ம திருப்பி அந்த மனத்துக்கு கேள்வி கேட்கணும். சரிடா, அந்த பொருள் உண்மையிலே உனக்கு நல்லது தானா, இல்லை அது எந்த வகையிலான பொருளாலெல்லாம் செஞ்சுருக்கு, நீ ஒரு இலையில எதாவது கருப்பாக வெள்ளையாக வச்சா வாயில் போட்டுருவியா, அதை வந்து இந்த ஆள் சொன்ன உடனே எடுத்து போடுறியா, அதில் என்ன சேர்த்துருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தோன்னா ருசி பின்னால் தள்ளப்பட்டு அதனுடைய விஷயம் முன்னாடி வந்துடும். விஷயம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சிருவீங்க வேணும் வேண்டாம் அப்படின்னு. ஸோ அதனால் நம் சமூகம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, பசித்து புசி. நல்லா சாப்பிடணுன்னா நல்லா பசிச்சிருக்கணும். அப்போ அந்த பசியை ஏற்படுத்தக்கூடிய உடல் உழைப்பு இருக்கணும். ருசியை 2ஆம் தட்டத்தில் தான் நம்ம வைத்திருக்கணும். அதுதான் ஆரோக்கியத்திற்கான அடிப்படையான விஷயம். நீங்கள் எல்லாரும் கேட்ட கேள்வி வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய அடிநாதத்தை சொல்லுது. சிந்தனை செய், அதுதான் அதனுடைய தலைப்பு. இந்த கேள்வி வந்து சிந்தனையின் பேரில் வந்த கேள்வி தான். பால் சாப்பிட்லாமா வேண்டாமா, ருசி இருக்கே ஆனால் பசிக்க மாட்டேங்குது, இப்படி பல கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுதே அதை வந்து உங்கள் மூளை அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இந்த விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தெரியுது. நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த சிந்தனையை எப்பொழுதுமே மனதுக்குள்ளே வச்சுருங்க. இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நீங்கள் கல்லூரி காலத்தில் எந்த இடத்துல எங்கே போய் என்ன சாப்பிட்டாலும், எந்த விஷயங்களை பற்றி வந்தாலும்
இந்த சிந்தனை உங்கள் அடிமனதிலிருந்து லேசாக எட்டி பார்த்தா அது உங்கள் உடல் நலத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய நலத்தையும் இந்த மண்ணினுடைய நலத்தையும் காப்பாற்றும். அந்த காப்பாற்றத்திற்கான சிந்தனையை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எழுப்பியிருப்பது என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.